ஒருத்தருக்கு -5 அந்த மாதிரி பவர் இருக்கு. ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு கிளாஸஸ் போட எனக்கு பிடிக்கல ப்ரோ. அது ஏதோ எனக்கு சோடா புட்டி மாதிரி தெரியுது. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ கிளாஸஸ் இல்லாம இது என்ன வேற என்ன ஆப்ஷன் சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணது நீங்க ரிம்லெஸ் மாதிரி போய்க்கோங்க. ஸோ அதுனா உங்களுக்கு கிளாஸ் போட்டிருப்பீங்க. ஆனா தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த போட்ட மாதிரியே ஃபீலிங் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரிம்லெஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லென்ஸோட சப்போர்ட்ல வரும். ஸோ உங்களுக்கு போட்டிருக்கிற ஃபீலுமே தெரியாது. இப்போ அவர் வந்து -5 கிட்ட பவர் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ 5 கிட்ட பவர் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா 1.67ல போட்டிங்கன்னா அந்த திக்னஸ் கம்மியாகும். 1.67ல நம்ம கிட்ட வந்து லோ ரிஃப்ளெக்ஷன் லென்சஸ் இருக்கு. ஸோ அது போடுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் லெவலுமே உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு திக்னஸ்மே வந்து இன்னுமே கம்மியாக வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லென்சஸ் போய்க்கிறது ஸோ ரிம்லெஸ்ஸுக்கு மச் பெட்டர். ஸோ இது வந்து அப் டு ஒரு 7 வரைக்குமே நீங்கள் போய்க்கலாம் ரிம்லெஸ்ஸுக்கு. ஐ மீன் நீங்கள் 6-7ல போனீங்கன்னா நான் சொல்கிறேன். நார்மல் 5-6ல போறீங்கன்னா வந்து ரிம்லெஸ் வந்து சூட் ஆகாது. என்ன ரீசன்னா லென்சஸ் நல்லா பல்ஜ் ஆயிரும். ஸோ லென்சஸ் நல்லா பல்ஜ் ஆகிறப்போ என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் கீழே இறங்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 இல்லை 6 அந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரிம்லெஸ் ஃப்ரேமில் போட்டுக்கிறது சூப்பராக இருக்கும். அண்ட் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கிளாஸ் போட்டிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ உங்களுக்கு ரிம்லெஸ் கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் விஜய்.